என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th சயின்ஸில் இருக்கக்கூடிய 6வது லெசன், அதாவது ஒளியியல், அதாவது சவுண்டு சவுண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சவுண்டு சவுண்டு எப்படி கிரியேட் ஆகுது, அந்த சவுண்டு எப்படி பரவுது, அதில் பண்புகள் என்ன, அந்த சவுண்டோட ஒலி அலை அப்படின்னா என்ன, ஒலி அலையோட பண்பு என்ன, அந்த அலைனா என்ன, இதில் எப்படி நம்ம கேட்குறோம், அப்புறம் அந்த அதில் ஏற்படக்கூடிய அந்த மாசுபாடு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இது லெசன் முடிஞ்சிடும். சரிங்களா? இந்த முக்கியமானதை மட்டும் பார்ப்போம், எல்லாமே வேணாம். நம்ம வந்து ஒருவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கிறதுக்கே அப்படின்றது சவுண்ட் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். நான் ஒலி அப்படின்னு சொன்னேன்னா சவுண்டு தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். அதை நோட் பண்ணிங்க. சரிங்களா? அந்த மாதிரி விலங்குகளும் தங்களோட இனத்தோட பிற உறுப்பினர்களுடன் ஒலியுடன் உதவியுடன் அது தொடர்பு கொள்கின்றன. இசை போன்ற சில ஒலிகள் நமக்கு மகிழ்ச்சி தரும். ஆனால் சிலவற்ற ஒலிகளை வந்து நம்ம வந்து கேட்குறதுக்கு பிடிக்காது. காரணம் இரைச்சல். இரைச்சலாம் நமக்கு கேட்குறது பிடிக்காது. சரிங்களா? அப்போ அந்த ஒலி எப்படி உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தும் போது ஒலி உருவாகுது. ஒரு பொருள் வந்து அதிர்வுக்கு உட்படுத்தும் போது ஒலி உருவாகும். ஒரு பொருளோட அந்த முன்னும் பின்னுமான இயக்கத்தை தான் அதிர்வுன்னு சொல்கிறோம். அப்போ அதிர்வுன்னா என்ன? ஒரு பொருளோட முன்னும் பின்னுமான இயக்கம் அதிர்வு. இந்த முன்னும் பின்னுமான இயக்கம் சுற்றுப்புறத்தில் பொருள்களையும் சேர்த்து என்ன பண்ணும்? அதிர்வுற வைக்கும். அந்த அதிர்வுகள் எந்த பொருளின் வழியே கடத்தப்படுகிறதோ அது ஊடகம்னு சொல்லுவாங்க. ஒலி ஒரு ஊடகம் வழியாக ஒலி மூலத்திலிருந்து கேட்பவருக்கு நகர்கிறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஒலி அப்படின்றது ஊடகம் இல்லைன்னா ட்ராவல் பண்ண முடியாது. சரியா? ஒலி ஒரு ஊடகம் வழியாக ஒலி மூலத்திலிருந்து கேட்பவருக்கு நகருது. சப்போஸ் அந்த இடத்துல ஒரு ஊடகம் இல்லை அப்படின்னா கேட்பவரால் கேட்க முடியாது. அதனால தான் நிலாவில் வந்து பார்த்தோம்னா பேசினா கேட்காது. ஏன்னா அங்கே ஊடகமே கிடையாது. காற்று அப்படின்றது ஒரு ஊடகம், காற்றே இங்கே கிடையாது. ஸோ அதனால் பேச முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு நெகிழி பட்டையை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கட்டி இழுத்து விட்டோம் அப்படின்னா என்னது? ஹம்மிங் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒலியை நம்ம வந்து கேட்க முடியும். அது அப்படி எப்படி வருது? அந்த துகள்கள் வந்து அதிர்வுறதுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒலி அப்படின்ட்டு உருவாகுது. சரிங்களா? அடுத்து கிட்டாரு, சிட்டாரு இது எல்லாமே அந்த அதிர்வுறது தான். அதிர்வுகளை வச்சு தான் வந்து பார்த்தோம்னா சவுண்ட் அப்படிங்கிறது உருவாகுது. கிட்டாரு, சிட்டார்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எல்லாமே. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாத்திரத்தை தட்டுறான். சரிங்களா? அப்போ அந்த அதிர்வுறக்கூடிய இந்த பாத்திரம் ஒலியை வந்து உருவாக்குது. ரைட்டா? அதிர்வுறக்கூடிய பாத்திரம் ஒலியை வந்து உருவாக்குது. இந்த செயல்பாடு இந்த செயல்பாடு மூலமாக கற்றுக்கணும் இதை. பாத்திரத்தை தொடுறதுனால சில அதிர்வுகளை வந்து நம்மளால் உணரவும் முடியும். ஆனால் சில வேளைகள் அதிர்வுகளை பார்க்க கூட முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த அதிர்வுகளை சில டைமில் என்ன முடியும்? பார்க்க கூட முடியும். ஒரு பொருள் அதிர்வுக்கு உட்படுத்தப்படும் போது அது ஒலியை உருவாக்கும். ஒலி எப்படி உருவாகும்? அதிர்வுக்கு உட்படும் போது ஒலி உருவாகும். அதிர்வு மூலம் உருவாகும் ஒலி ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு பரவுகிறது. இதை நம் காதை அடையும் போது ஒலியை கேட்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும். எது மூலமானா ஒரு ஊடகம் மூலமாக தான் ட்ராவல் ஆகும். இல்லை, லைட் அப்படின்றது லைட்டுன்றது ஊடகம் இல்லாமல் ட்ராவல் ஆகும். சவுண்டு ஊடகம் வழியாக தான் ட்ராவல் ஆகும். ஊடகம் வழியாக ட்ராவல் ஆகி நம்ம காதை அடையும் போது நம்ம அந்த ஒலியை கேட்குறோம். அப்போ அந்த ஒலி எப்படி பரவுது? தொலைவில் நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கேட்டால் தானே இங்கே வருவாங்க. கேட்கலன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. அப்போ ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு பரவுவதனால தான் அதை கேட்க முடியும். ரைட்டா? அப்போ ஒலி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒலி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல் மற்றும் அது பரவுறதுக்கு ஒரு ஊடகம் தேவை. ஒரு ஊடகம் கம்பல்சரி தேவை. ஊடகம் இல்லை அப்படின்னா நம்மளால் கேட்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், மணிச்சாடியை கவுத்து வச்சு உள்ளே ஒரு ஃபோன் அடிக்குது அப்படின்னா கேட்காது. கேட்கவே கேட்காது. அதே இது நீங்கள் லைட்டாக அந்த மணிச்சாடியை லைட்டாக ஓப்பன் பண்ணால் தான் கேட்கும். ஏன்னா இந்த மணிச்சாடி உள்ளே இருக்கிறது காற்று கூட இல்லைன்னா அப்படின்னா நம்மளால் வெளில கேட்க முடியாது. சரிங்களா? புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம தேட்டரில் படம் பார்க்குறோம். தேட்டரில் எவ்வளோ சவுண்ட் வச்சு படம் பார்க்குறோம். ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்குமா? சுத்தமாக கேட்காது. ஏன் அப்படின்னா ஒலி ட்ராவல் ஆகணும்னா ஒன் ஆஃப் த ஊடகம் கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா கேட்காது. சரிங்களா? இந்த சோதனையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒலி வெற்றிடத்தில் பரவ முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒலி பரவுவதற்கு காற்று போன்ற ஊடகம் என்னது? கம்பல்சரி தேவை. நீர் மற்றும் திடப்பொருளையும் ஒலி வந்து பயணிக்கும். சரிங்களா? ஆனால் ஸ்பீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒலியோட வேகம் அப்படின்றது திரவத்தை விட திடப்பொருளில் அதிகம். சரிங்களா? இப்போ திடப்பொருளில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அதை விட திரவத்தில் ரொம்ப ஸ்பீடு கம்மியாக போகும். அப்புறம் வாயு. இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டு சவுண்டு இருக்கும். சவுண்டோட ஸ்பீடு திடப்பொருளில் தான் அதிகமாக இருக்கும். திரவத்தில் கம்மியாக இருக்கும். வாயுவில் அதை விட கம்மியாக இருக்கும். ஆனால் லைட்டோட ஸ்பீடு வாயுவில் அதிகமாக இருக்கும். திரவத்தில் கம்மியாக இருக்கும். திடப்பொருளில் கம்மியாக இருக்கும். இப்படி வரும். இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? அடுத்து தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணார் அப்படின்னா ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடிச்சாரு 1877. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒலியை நம்மளால் கேட்க முடியும்னு சொல்கிறாங்க.
பதிவு செய்யப்பட்ட ஒலியை நம்மளால் என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். எது மூலமாக? ஒலிப்பதிவு சாதனம் மூலமாக. அதை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து ஒலியோட வேகத்தை பற்றி பார்ப்போம். அதாவது ஒலியோட வேகம்னா ஒரு செகண்டில் எவ்வளோ தூரம் போகுது ஒலி அப்படின்றது தான் ஒலியோட வேகம். இந்த ஒலியோட வேகத்தை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வின்னு சொல்லலாம், வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஒலியோட வேகத்தை வெலாசிட்டின்னு சொல்லலாம். வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா என் லேண்டா அப்படின்னு அர்த்தம். என்னன்னா அதிர்வெண்ணை குறிக்கக்கூடியது, லேண்டா அப்படின்னா அலைநீளம். அதாவது எந்த ஒரு ஒலியாக இருந்தாலும் இப்படி தான் போகும். சரிங்களா? இந்த இப்படி இப்படி ட்ராவல் ஆகிறத என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதிர்வெண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவோம், அதிர்வெண்ணுன்னு. இந்த அலை இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை லேண்டான்னு சொல்லுவோம். அதாவது அலை நீளம். இந்த அலைக்கும் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பேசணும் அப்படின்னா அது அலை நீளம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெலாசிட்டி அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா? அலைநீளம் அப்படின்றது ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான 2 துகள்கள் இழந்துடும். இப்போ ஒரு கட்டம் இருக்குது. இந்த கட்டத்துலேருந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோம். இந்த இடத்துக்கு டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது அலைநீளம்னு சொல்லுவாங்க, லேண்டான்னு சொல்லுவாங்க. இது கிரேக்க எழுத்தில் குறிப்பிடுவாங்க. அலைநீளத்தோட அளவு மீட்டர் தான். அதிர்வெண் அப்படிங்கிறது ஒரு நொடியில் ஏற்படும் அதிர்வுகளோட எண்ணிக்கை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கோடு இது இருக்குது, இப்படி போகுது. இப்போ ஒரு செகண்டில் இங்கேருந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா 1 2 3 4 அதிர்வெண் இங்கே இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதிர்வெண் என்பது ஒரு வினாடியில் ஏற்படும் அதிர்வுகளோட எண்ணிக்கை. இது எண் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. அதிர்வெண்ணோட அலகு ஹெர்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிர்வெண்ணோட அலகு என்ன? ஹெர்ட்ஸ். அடுத்து ஒலியோட வேகம் பார்ப்போம். ஒலியோட வேகம் அப்படின்றது வெப்பநிலை, அழுத்தம், ஈரப்பதம் போன்ற பண்புகளை பொறுத்து மாறுபடும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் வெப்பநிலை அதிகரிச்சிச்சுன்னா ஒலியோட வேகமும் அதிகரிக்கும். சரிங்களா? அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரி அழுத்தத்தை பொறுத்து மாறுபடும், ஈரப்பதத்தை பொறுத்து மாறுபடும். இப்போ ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒலியோட ஸ்பீடு அதிகமாகும். அதை பார்ப்போம் பின்னாடி. எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒலியின் வேகமும் அதிகரிக்கும். இப்போ தான் சொன்னேன், ஊடகத்தில் வெப்பநிலை அதிகரிச்சிச்சுன்னா ஒலியோட வேகம் அதிகரிக்கும். அதாவது காற்று 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையாக இருந்துச்சுன்னா 331 மீட்டர் பை செகண்டுக்கு போகும். அதே டைமு காற்றுல 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கப்போ 344 இருக்கும் ஸ்பீடு. இப்போ 331லேருந்து 344 வந்திருக்கு. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால? வெப்பநிலை அதிகரிச்சதுனால. காற்றில் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறப்போ 333 தான் போணுச்சு. ஆனால் காற்றில் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும்போது 344க்கு போகும் ஸ்பீடு, சவுண்டு. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒலியோட வேகம் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் திடப்பொருட்களில் தான் ஒலியோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அலுமினியத்தில் 6000 இருக்குது பார்த்தீங்களா? துருப்பிடிக்காத எஃகில் 5000 இருக்குது. இரும்பில் வெறும் 5000 10 டிஃப்ரென்ஸாக இருக்குது. சரிங்களா? அப்புறம் திரவத்தில் இதெல்லாம் திடப்பொருளை கம்பேர் பண்ணுறது இதில் கம்மியாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்க போகுது. சரிங்களா? இருக்கிறதுல கம்மி பாருங்கள், ஆக்சிஜனில் 316 தான் இருக்குது. புரியுதா? அதிகமானது கம்மியானது, இது மட்டும் நோட் பண்ணால் போதும். கடல் நீர் 1500, காய்ச்சி அடிக்க அப்படின்னா 1400. இப்படியே கம்மியாகும். திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள் இப்படி கம்மியாகும். அடுத்து இந்த பாக்ஸு காற்றில் உள்ள நீராவியோட அளவு ஈரப்பதம்னா நமக்கு என்னென்னு முன்னாடியே தெரியும். காற்றில் எவ்வளோ நீராவி இருக்கோ அதுதான் ஈரப்பதம் தெரியும். இது குளிர்காலத்தில் குறைவாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஏன் கோடை காலத்தில் அதிகமாக இருக்குது? அப்போ தான் வெயில் அதிகமாக அடிக்கும். அப்போ அதிகப்படியான நீராவி அங்கே தான் நடக்கும். நீராவி போயிட்டு என்ன ஆகும்? காற்றில் நீராவியோட அளவு அதிகரிக்கும். அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்போ வெயில் காலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலம் ஒலியின் வேகமும் அதிகரிக்கும். இது இம்பார்ட்டன்ட். ஈரப்பதம் அதிகரிக்கும் போது காற்றோட அடர்த்தி குறையிறது தான் இது காரணம். ஈரப்பதம் அதிகமானுச்சுன்னா காற்றோட அடர்த்தின்றது கம்மியாயிடும். சரிங்களா? ஸோ அதனால் கான்செப்ட் இதுதான். ஈரப்பதம் அதிகமானுச்சுன்னா ஒலியோட வேகம் அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஒலி ஓகேங்களா, ஒரு சவுண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகுறப்ப இப்படி தான் ட்ராவல் ஆகும். இப்படி ட்ராவல் ஆகுறப்ப இந்த மாதிரி இடமும் உருவாகும். இறுக்கங்களும் தளர்ச்சியும் உருவாகும். சொல்லப்போனால் இறுக்கங்கள் அப்படின்றது சி, ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நெகிழ்வு அப்படின்றது 6, தளர்ச்சின்னு சொல்லலாம். தளர்ச்சி ரொம்ப எட்டி இருக்கும். இந்த இறுக்கங்களையும் தளர்ச்சியும் உருவாக்குதா? ஸோ இந்த இறுக்கங்களும் தளர்ச்சிங்க தான் ஒலி அலைகளை உருவாக்கக்கூடியது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊடகம் வழியாக ட்ராவல் ஆகும். ஒரு ஒலி ட்ராவல் ஆகுதுன்னா இறுக்கங்களையும் தளர்ச்சிகளையும் உருவாகும். இது கம்ப்ரஸு, இது ரிலீஃப்னு கூட நான் வச்சுங்க. இது கம்ப்ரஸு, இது ரிலீஃபு. கம்ப்ரஸ்னால் ரொம்ப டைட்டாக இருக்கும், ரிலீஃப்னால் கொஞ்சம் கேப் இருக்கும். இது கம்ப்ரஸும் ரிலீஃபும் இருந்தால் தான் ஒரு ஒலி அலையை உருவாக்க முடியும். அது ஒரு ஊடகம் வழியாக ட்ராவல் ஆகும். சரியா? அடுத்து ஒலி அலைகள். ஒலி அப்படின்றது ஒரு வகையான ஆற்றல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இது காற்று அப்படி இல்லைன்னா வேறு ஊடகத்தின் வழியாக இயந்திர அலை, இது இம்பார்ட்டன்ட், இயந்திர அலை வடிவத்தில் தான் பரவும். எந்த அலை வடிவத்தில் பரவும் அப்படின்னா இயந்திர அலை வடிவத்தில் பரவும்.
ஒரு ஊடகத்தோட துகள் அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வதால் இந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை. இயந்திர அலைன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஊடகத்தோட அதன் நடுநிலை புள்ளியிலிருந்து தொடர்ச்சியாக சீராக அதிர்வதால் அந்த ஊடகத்தில் பரவக்கூடிய இயக்கமே இயந்திர அலை. துகளின் இந்த தொடர்ச்சியான அதிர்வு பிற துகள்களுக்கு பதவி, அதாவது ஒரு ஆற்றல் ஒரு துகளிலிருந்து மற்றொரு துகளுக்கு அலை வடிவத்தில் கடத்தப்படுகிறது. இதெல்லாம் வேணாம், இயந்திர அலை வடிவத்தில் பரவுது. இது மட்டும் நோட் பண்ணிங்க. இல்லை, இது ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். அப்புறம் அந்த அலை இயக்கத்தை பண்புகள். அலை இயக்கத்தில் வந்து ஆற்றல் மட்டுமே கடத்தக்கூடிய துகள்கள் இடம்பெறுவதில்லை. இது இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு அலை. இங்கே ஒரு துகள், இங்கே ஒரு துகள், இங்கே ஒரு துகள் இருக்குன்னா, இந்த துகள்கள்லாம் அதிர்வுற்று ஆற்றல் ஒன் ஆஃப் த ஆற்றல் மட்டும்தான் இங்கே போகும். இந்த துகள் வந்து இந்த இடத்துக்கு போகாது. சரிங்களா? துகள் வந்து இடம் பெயராதுப்பா, ஆற்றல் மட்டும்தான் இடம் பெயரும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஒரு 10 பசங்க நேராக நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோம். ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோம். இந்த 10 பேரில் இந்த பையன் கையில் உள்ள பால் இந்த பையன் கைக்கு போகும். இந்த பையன் கையில் உள்ள பால் இந்த கைக்கு போகும். இந்த மாதிரி பால் மட்டும்தான் ட்ராவல் ஆகும். பசங்க இங்கே உள்ள பையன் இந்த இடத்துக்கு போக மாட்டான். அதான் சொன்னான், துகள் அப்படின்றது இங்கேருந்து இங்கே போகாது. அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் தான் ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ஆற்றல் தான் அந்த பந்தை சொல்கிறேன். இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே. அலை இயக்கத்தோட திசைவேகம் அதிர்வுறும் துகளின் திசைவேகத்திலிருந்து வேறுபட்டது. தான் அலை இயக்கத்தின் திசைவேகம் அதிர்வுறும் துகள், அதாவது இந்த துகள் வந்து அதிகமாக அதிர்வுறுச்சுன்னா அலையோட ஸ்பீடு அதிகமாகும் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? அப்புறம் இயந்திர அலை பரவுவதற்கு ஊடகமானது நிலைமம், மீட்சித்தன்மை, உறைவிதமான அடர்த்தி, துகள்களுக்கிடையே குறைந்த அளவு உராய்வு இதெல்லாம் இருக்க வேணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து விண்வெளி வீரர். விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள்? விண்வெளி வீரர்கள் தங்கள் தலைக்கவசத்தில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர். அவை ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றுகிறது. இது இம்பார்ட்டன்ட். ஒலி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றுது. ஏறக்குறைய நம்ம வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுறது போல் செயல்படும். ஏன்னா விண்வெளி வீரர்களாக பேச முடியாதுல்ல. அவங்க காதில் இருக்கக்கூடிய ஒரு சாதனம் அது என்ன பண்ணுதுன்னா சவுண்டை ரேடியோ அலையாக மாற்றுது. அது மூலமாக பேசுகிறாங்க. சரிங்களா? அப்புறம் அந்த இயந்திர அலையோட வடிவம் 2 டைப் இருக்குப்பா. இயந்திர அலைக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று குறுக்கலை, இன்னொன்று நெட்டலை. குறுக்கலை அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா லைட்டில் யூஸ் பண்ணுவாங்க. நெட்டலை அப்படின்றது சவுண்டில் யூஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? அப்போ குறுக்கலைனா என்ன? குறுக்கலை துகள்கள் அதிர்வரும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். இப்போ அலை இந்த சைடில் பரவுதுன்னா இதோட இயக்கம் வந்து இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், செங்குத்தாக இருக்கும். அலை பரவக்கூடிய திசைக்கு ஏறுங்க. துகள்களோட அதிர்வரும் திசையானது அலை பரவும் திசைக்கு செங்குத்தாக இருக்கும். அலை பரவக்கூடிய திசை இது. துகள்கள் இப்படியும் இப்படியும் அதிர்வரும். அப்படி அதிர்வுச்சுன்னா குறுக்கலைன்னு சொல்லுவாங்க. குறுக்கலைக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பியில் உருவாகக்கூடிய அலைகள். இந்த அலைகள் வராது, லைட்டு வரும். லைட்டு. சரிங்களா? இங்கே சவுண்டும் கொடுத்துருப்பாங்க, இது கிடையாது. அப்புறம் குறுக்கலைகள் திடம் மற்றும் திரவங்களில் மட்டும்தான் உருவாகும். இதையும் நோட் பண்ணிங்க. திடம் மற்றும் திரவங்களில் மட்டும்தான் உருவாகும் குறுக்கலை அப்படின்றது. சரிங்களா? அடுத்து நெட்டலை. நெட்டலைகள் துகள்கள் அலை பரவும் திசைக்கு இணையாக அதிர்வரும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஆற்றல் எப்படி போகுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த துகள்களும் எப்படி இயங்கும் அப்படின்றாங்கன்னா இப்படி தான் இயங்கும்னு சொல்கிறாங்க. இணையாக அதிர்வரும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் நீரூற்றுகள் அலைகள், ஒரு ஊடகத்தில் பரவும் ஒளி அலைகள், நெட்டலைகள், திடம் மற்றும் திரவம் மூணுலேயுமே வரும். இது மூணுலேயுமே வரும். அது 2 திடம் மற்றும் திரவத்தில் மட்டும்தான் அது வரும். சரிங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் நெட்டலைக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா பூகம்பம் அப்போ சவுண்டு தான் வரும். சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது நெட்டலைக்கு எக்ஸாம்பிள். பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதிர்வு அலைகள் என அழைக்கப்படுகின்றன. ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வு அளவையை பயன்படுத்தி இந்த அலைகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், அதாவது பதிவு செய்யலாம்னு சொல்கிறாங்க. நில அதிர்வியல் அப்படின்றது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய ஒரு அறிவியல் பிரிவு. அவ்வளோதான். அந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிங்க. சரிங்களா? அடுத்து ஒளியோட பண்பு. ஒளியோட பண்பு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நிறைய வகையான ஒளிகள் இருக்குது. சரிங்களா? நம்ம கேட்கக்கூடிய ஒளிகளில் நிறைய வகையான ஒளிகள் இருக்குது. ஒவ்வொரு ஒளியும் ஒவ்வொரு பண்புகளை வந்து பெற்றிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து போல உரப்புனா என்னென்னு பார்ப்போம். உரப்பு அப்படின்னா மெல்லிய ஒளியை உரத்த ஒளியிலேருந்து வேறுபடுத்துறது தான் உரப்பு. சரிங்களா? கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்குறதுக்கும் சவுண்டு அதிகமாக கேட்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஒளியோட உரப்பு அதை வீச்சை பொறுத்த அமையும். இப்போ இப்படி இருக்குது, இப்படி ட்ராவல் ஆகுது. சரிங்களா? அதே டைமில் இப்படி ட்ராவல் ஆகுது. இப்படி ட்ராவல் ஆகுது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வீச்சுன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றது தான் வீச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் வீச்சு அதிகமாக இருக்கா, இதில் வீச்சு அதிகமாக இருக்கா? செகண்ட் உள்ளதெல்லாம் வீச்சு அதிகமாக இருக்குது. அதாவது இந்த லென்த்து எதில் கூட இருக்குது? இந்த லென்த்து இதில் தானே கூட இருக்குது. அப்போ இதில் வீச்சு அதிகமாக இருக்குது. அப்போ இது வந்து உரத்த ஒளியாக இருக்கும்.
புரியுதா? இது மெல்லிய ஒலியா இருக்கும். அதான் உரப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு அலையோட வீச்சு அதிகமாக இருக்கும்போது ஒலி சத்தமா இருக்கும். அப்ப இதுல சத்தமா இருக்கும். ஒரு அலையோட வீச்சு கம்மியா இருக்கும்போது ஒலி மெல்லியதா இருக்கும். அப்ப இது மெல்லியதா இருக்கும். புரியுதா? ஒரு மத்தளத்த மென்மையா அடிச்சோம் அப்டின்னா, அது மெல்லிய ஒலி உருவாகும். ஆனா வேகமா அடிச்சோம் அப்டின்னா என்னது? உரத்த ஒலி உருவாகும். அப்ப உரப்போட டிஃபரன்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டெசிபல் தான் காரணம். டெசிபல் அதிகமா இருந்துச்சுன்னா, சவுண்ட் அதிகமா கேட்கும். டெசிபல் கம்மியா இருந்துச்சுன்னா, கம்மியா தான் கேட்கும். இப்ப நம்ம கிளாஸ் எடுத்து கூட பேசுறோம். சவுண்டா பேசுனா, சவுண்டா கேட்கும். சவுண்ட் கம்மியா பேசுனா, கம்மியா கேட்கும். டெசிபல் தான் காரணம். உரப்பு. உரப்போட அலகு டெசிபல்னு சொல்லுவாங்க. இப்ப அலையோட வீச்சு அப்படின்றது, அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. இப்ப இருக்கு. ஒரு துகள் இப்படி அதிர்வுறுது. சரிங்களா? அதான் ஒரு துகள் ஒன்று மையப்புள்ளி. இதான் மையப்புள்ளி. மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பெயர்ச்சி. இவ்வளோ தூரம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்ச இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது ஏ என்ற எழுத்தால் குறிப்பாங்க. இந்த இடப்பெயர்ச்சிய ஏன்னு சொல்றாங்க. ஆனா இந்த வீச்சோட அலகு மீட்டர். மீட்டர்ல தான் சொல்லுவோம். எவ்வளோ மீட்டர் போயிருக்கு அப்படின்னு தான் பேசுவோம். சரிங்களா? அடுத்து சுருதி. சுருதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, சுருதி அப்படின்னா ஒலியோட ஒரு சிறப்பியல்பு. என்னன்னா, தளர்வான ஒலியும், கீச்சிட ஒலியும் வேறுபடுத்துறது. சில ஒலி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கும். சில ஒலி வந்து பார்த்தீங்கன்னா, கீச்சு கீச்சுன்னு கத்துற மாரி இருக்கும். இப்ப கிளியெல்லாம் பேசுறது எப்படி இருக்கும்? கீச்சு கீச்சு கத்துற மாரி இருக்கும். நம்ம பேசுறது நார்மலா இருக்கும். அதாவது ஃப்ளாட்டான ஒலியும், சிறில் ஒலியையும் வேறுபடுத்தக்கூடியதான் வந்துன்னா சுருதி. இப்ப இந்த சுருதி யாருக்கு அதிகமா இருக்கும்? பெண்களுக்கு அதிகமா இருக்கும். பெண்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும்? கீச்சு கீச்சுன்னு கிளி பேசுற மாரி இருக்குமா? அப்ப சுருதி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அதான் அதிர்வெண் வச்சு சொல்லுவாங்க. அதிர்வெண் அதிகமாக இருக்கும்போது, ஒலியின் சுருதி அதிகமா இருக்கும். அதிர்வெண் அதிகமா இருந்துச்சுன்னா, ஒலியோட சுருதி அதிகமா இருக்கும். அப்ப பெண்களுக்கு சுருதி அதிகமா இருக்கும். அதிர்வெண்ணும் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள் அதிர்வெண்னா இதுதான். இந்த அதிர்வெண் வந்து அதிகமா இருக்கும். ஆனா நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். இவ்வளவுதான் வருது. இந்த லென்த்ல 3 அதிர்வெண் தான் வந்துச்சு. ஆனா இங்க பாருங்க, அதிர்வெண் நெறைய இருக்கா? அப்ப அதிகமாக அதிர்வெண் இருக்கும்போது ஒலியோட சுருதி அதிகமா இருக்கும். அதிக சுருதி ஒரு ஒலிக்கு மென்மைய கொடுக்கும். அதிக சுருதி இருந்துச்சுன்னா மென்மைய கொடுக்கும். இப்ப எக்ஸாம்பிள் விசிலு, மணி, புல்லாங்குழலு, வயலினு இது எல்லாமே என்னது? மென்மையா இருக்கும் ஒலி கேட்கறதுக்கு. ஆனா சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்கும்? சிங்கத்தோட கர்ஜனை ஒரு மாரி மென்மையா இருக்காது. சரிங்களா? ஃப்ளாட்டா இருக்கும். அதாவது ஒரு பெண்ணின் குரல் ஆணின் குரலை விட அதிக சுருதி கொண்டதா இருக்கும். அப்ப பெண்ணோட குரல் மென்மையா இருக்கும். அதிக சுருதி இருக்குல்ல, அதனால தான் பெண்ணோட குரல் வந்து ஆணின் குரலை விட மென்மையா இருக்கு. ஆனா, சிங்கத்தோட கர்ஜனையும், மத்தளத்தோட ஓசையும் குறைந்த சுருதி இருக்கும். அதனால அதெல்லாம் ஃப்ளாட்டா இருக்கும். சரிங்களா? முடிஞ்சு போச்சு. அடுத்த தரம். தரம்னா ஒண்ணும் இல்ல. ஒரே உரப்பும், ஒரே சுருதியும் இருக்கக்கூடிய சவுண்ட வேறுபடுத்தி சொல்லக்கூடியது தான் தரம் அப்படின்றது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து கேட்கக்கூடிய தன்மை. கேட்கக்கூடிய ஒலினா 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரையும் தான் நம்மளால கேட்க முடியும். அதனால தான் கேட்கக்கூடிய ஒலின்னு சொல்றாங்க. இது வந்து சோனிக்ன்னு சொல்லுவாங்க. கேட்கக்கூடிய ஒலி அப்படின்னா சோனிக். அதாவது மனிதர்களால 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு உள்ள ஒலிய மட்டும் தான் நம்மளால கேட்கக்கூடிய முடியும். அதனால கேட்கக்கூடிய வரம்பு. அடுத்து குற்றொலி அப்படின்னா 20 ஹெர்ட்ஸுக்கு கம்மியா இருக்கணும். 20க்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது குற்றொலி இல்லன்னா இன்ஃப்ராசோனிக்ன்னு சொல்லுவாங்க. இத யாரால கேட்க முடியாதுன்னா, மனிதரால கேட்க முடியாது. ஆனா நாயி, டால்ஃபினு இதெல்லாம் கேட்க முடியும். இத வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்க? பயன்கள் தான் முக்கியம். கண்காணிப்பு அமைப்புகள பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? கேட்கணும். அப்ப கண்காணிப்பு அமைப்புகள் பயன்படுத்துவாங்க. மனித இதயத்தோட அமைப்ப பத்தி தெரிஞ்சுக்கையும் பயன்படுத்துவாங்க. அடுத்து மீயொலி. மீயொலினா 20,000 ஹெர்ட்ஸ விட அதிகமா இருக்கக்கூடிய ஒலிய கேட்டோம் அப்படின்னா, அது மீயொலின்னு சொல்லுவாங்க. இத யாரால கேட்க முடியும்? வௌவாலு, நாயி, டால்ஃபின் போன்ற பல விலங்குகளால என்ன முடியும்? கேட்க முடியும். இதில பயன்கள் என்ன? மீயொலியோட பயன்கள் கேட்பாங்க. சோனோகிராம்னு சொல்லக்கூடிய மருத்துவ பயன்பாடுகள்ல பயன்படுது. பயன்கள் தான் கொஸ்டினு. சோனோகிராம்ன்ற மருத்துவ பயன்பாடுல பயன்படுது. சோனார் அமைப்புல கடலோட ஆழத்த கண்டறியவும், நீர்மூழ்கி கப்பல்கள கண்டறியவும் பயன்படும். சோனார் அமைப்புல பயன்படும். சோனார்னா இதான் சோனார். ஓகேங்களா? சோனார்ல பயன்படுத்துவாங்க. பாத்திரம் கழுவும் இயந்திரங்கள்ல பயன்படுத்துவாங்க. அப்புறம் முக்கியமானது மீயொலியோட மற்றொரு முக்கியமான பயன்பாடு கால்டன் விசில். கால்டன் விசில் இதில பயன்படுத்துவாங்க. கால்டன் விசில் வேலை என்ன? மனித செவிக்கு தெரியாது. ஏன்னா மீயொலி இதில பயன்படுத்துறது. ஆனா, அத நாய்களால் கேட்க முடியும். இது நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்க பயன்படுது. போலீஸ் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. புலனாய்வு பயிற்சி. சரிங்களா? அப்புறம் ஒரு வௌவால் 20,000 ஹெர்ட்ஸுகளை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒலிகளை கேட்க முடியும். வௌவால்கள் அலறும்போது மீயொலியை உருவாக்குகின்றன. இந்த மீயொலி அலைகள் வௌவால்கள் தங்களது வலியையும், இரையையும் கண்டுபிடிக்க உதவும். சரிங்களா? வௌவால் மீயொலிய சேர்ந்தது. அது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து இசைக்கருவிகள். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? இசைக்கருவிகள். இசைனாலே நமக்கு தெரியும். செவிக்கு ஒரு மகிழ்ச்சியான உணர்வு தரக்கூடியது தான் இசை. சரிங்களா? அப்ப இந்த இசையில என்னென்ன வகைகள் இருக்குன்னா, 4 இருக்கு. காற்று கருவி, நாணல் கருவி, கம்பி கருவி, தாள வாக்கியம். காற்று கருவிக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புல்லாங்குழலு, எக்காளம், ஷெனாயி,
சாக்ஸபோன். இது 4ம் பார்த்தீங்க அப்படின்னா காற்று கருவிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து நாணல் கருவி. நாணலுக்கு எக்ஸாம்பிள் ஹார்மோனியம், வாய் இசை கருவி. இது 2ம் நாணல் கருவிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து கம்பி கருவி. கம்பி கருவிக்கு எக்ஸாம்பிள் வயலினு, கித்தாரு, சிட்டாரு இது எல்லாமே கம்பி கருவிக்கு எக்ஸாம்பிள். அடுத்து தாள வாத்தியங்கள். தாள வாத்தியம் அப்படின்னா மத்தளம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். தாள வாத்தியம்னா நம்ம தட்டினா சவுண்டு வருது. தோளால் செய்யப்பட்ட ஒரு இதை சொல்லலாம். சரிங்களா? மத்தளத்தை சொல்லலாம் இங்கே. மத்தளம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸாம். வேறு எதுவும் இல்லை. ரொம்ப பழமையான இசைக்கருவிப்பா இது. அதனால் இங்கே எக்ஸாம்பிள் எதுவும் கொடுக்கல. மத்தளம். அப்புறம் மனிதரில் ஒலி வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்ப்போம். மனிதரில் குரலானது தொண்டையில் உள்ள லாரிங்ஸ்னு சொல்லக்கூடிய குரல் ஒலி பெட்டியிலேருந்து உருவாகுது. இது இம்பார்ட்டன்ட். மனிதரில் ஒலி எப்படி உருவாகுது? லாரிங்ஸ்லேருந்து உருவாகுது. சரியா? குரல் நான்களோட அந்த தசையை தான் சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஆண்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தடிமமாக இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதனால் ஆண்களோட குரல் நாள் நீளமாகவும் தடித்ததாகவும் இருக்கிறதுனாலையும் பெண்களோட குரலை விட கனத்ததாக இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிசாக இருக்கும். புரியுதா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். வேறு எதுவும் இங்கே கொடுக்கல. காற்று குறுகிய பிளவு வழியே செல்லும்போது குரல் நான்கள் அதிர்வடைந்து ஒலியை உருவாக்குது. அவ்வளோதான். குரல் நான் அதிர்வடைகிறதுனால ஒலி உருவாகுது நம்மள்ட்ட. சரிங்களா? மனித காதுகள் செயல்படும் விதம் கொடுத்துருக்காங்க. அதான் ஒலியை கேட்குவது முக்கியமான உறுப்பு காது. இது நமக்கு தெரிஞ்சது தான். காது வழியாக ஒலியை கேட்க முடிகிறது. அதான் உயர் அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை உள்ளிழுத்து அவற்றை பகுத்தாய்கிறது. நீர்வாழ் விலங்குகளின் காதுகள் நீரின் அதிக அதிர்வெண் கொண்ட அதிர்வுகளை பெரும் வகையில் வடிவமைக்கப்படுது. மனித காதுகளின் வெளிப்புற பகுதி காது மடல். மனித காதோட வெளிப்புற பகுதியை காது மடல்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்புறம் வந்து அந்த காற்று எங்கே போகுது நேராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவிக்குள் வழியாக செவிப்பறையை டிம்பானிக் சபை வந்து அடையும். சரிங்களா? ஒளி செவிப்பறை அடையும் போது செவியில் உள்ள சிற்றெலும்புகள் வந்து முன்னும் பின்னாலும் நகரும். அதான் 3 எலும்பு இருக்கும் உள்ள சிற்றெலும்புகள். முன்னும் பின்னுமா வந்து பார்த்தீங்கன்னா அதிரும். இந்த அதிர்வுகளை வந்து சிறப்பு செல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். மூளை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒலி சமிக்கையில் ஒலியாக உணரும், சவுண்டாக உணரும். சரிங்களா? செவிப்பறை இதுதான். சரிங்களா? செவிப்பறை வழியாக போகும். அப்புறம் காக்லியாவுக்கு போகும். காக்லியா தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மூளைக்கு எடுத்துகிட்டு போகும். ஒலி மாசுபாடு. காதுக்கு மகிழ்ச்சி தராத எந்த ஒரு ஒலியும் பார்த்தீங்கன்னா இரைச்சல்னு சொல்லுவோம். அதாவது தேவையற்ற எரிச்சலூட்டக்கூடிய சத்தமான ஒலியை நம்ம சொல்லலாம். ஒழுங்கற்ற அதிர்வுகளாலும் என்ன பண்ணுது? இரைச்சல் என்னத்தை உருவாகும். இரைச்சல் நமக்கு என்னத்தை உண்டாக்கும்? மன அழுத்தத்தை கொண்டு வரும். இது இல்லாமல் பல்வேறு வகையான நோய்களை உண்டாக்கும். இது இல்லாமல் சுற்றுச்சூழலில் உருவாகக்கூடிய இடையூறையை ஒலி மாசுபாடுன்னு சொல்லலாம். சாலைகள், விமானங்கள் போகிறது, அறவை இயந்திரம், சலவை இயந்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா என்னத்தை ஏற்படுத்தும்? ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்தும். வானொலி அலைவரிசை தேர்வு செய்யப்படாத வானொலியை என்ன பண்ணும்? ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் முக்கியமானது தொழிற்சாலைகள் தான் ஒலி மாசுபாட்டுக்கான முதன்மையான காரணம். இது இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அதிகமான சவுண்டு கேட்டால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒலி மாசுபாட்டை கட்டுப்படுத்துறது என்ன பண்ணலாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரியா? பெருசாக வேறு எதுவும் இருக்காது. இதெல்லாம் கொஸ்டின் வராது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அது இல்லாமல் கேட்கும் திறனை எப்போ இழக்க முடியும்? காது எப்போ கேட்காம போகும்? காது வலி இருந்தால் காதில் மெழுகான திரவம் இருப்பது போல ஒரு உணர்வு, காதில் தொடர்ந்து ஒலிப்பது போன்ற ஒரு உணர்வு. இதெல்லாம் அப்புறம் வயசாக வர்றதுனால. சரியா? ஸோ இதெல்லாம் வரும். தலையில் அடிபடுறதுனால, மரபு கோளாறு அதெல்லாம் இருக்கலாம். அப்புறம் நினைவில் கொள்க ஒரு ஊடகத்தின் துகள்கள் அதிர்வுறது மூலம் ஒலி உருவாகுது. ஒலி அப்படின்னு ஒரு வகையான ஆற்றல். அது காற்றெல்லாம் பிற ஊடகங்கள் வழியே அலை வடிவத்தில் பரவும். அதாவது இயந்திர அலை வடிவத்தில் பரவக்கூடியது. அலை இயக்கத்தில் ஆற்றல் மட்டுமே பரவும். துகள்கள் வந்து இடம்பெயராது. ஒரு குறுக்கலை தொடர்ச்சியான 2 முகடுகள் அல்லது தொடர்ச்சியான 2 அகடுகளிலான தூரம் அதெல்லாம் அலைநீளம்னு சொல்லுவோம். ஒரு துகள் ஒரு முழு அதிர்வு கருத்துக்களுடைய காலம் அதிர்வு காலம். அலையோட வேகம் ஒரு வினாடியில் பயணிக்கும் தொலைவு. ஒலியின் அதிர்வெண் அதிகமாகவும் சுருதியும் அதிகரிக்கும். அதிர்வெண் அதிகமாச்சுன்னா சுருதி அதிகம். பெண்களுக்கு இருக்கக்கூடியது. ஈரப்பதம் அதிகம்னா ஒலியோட வேகம் அதிகரிக்கும். ஒழுங்கான மற்றும் சீரான அதிர்வால் இசை உருவாக அப்படிங்கிறது 20 ஹெர்ட்ஸ் 20,000 ஹெர்ட்ஸ் நம்ம கேட்கக்கூடியது சோனிக் ஒலின்னு சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஃப்ராசானிக் ஒலி நம்மளால கேட்க முடியாது குற்றொலி. 20,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது மீயொலின்னு சொல்லுவோம். வௌவால்கள் ஏற்படுத்தக்கூடியது. நம்ம முன்னாடியே பார்த்தோம் அலை வீச்சுனா என்ன, எதிரொலினா என்ன, சுருதினா என்ன, ஒலி அலைனா என்ன, ஒலியின் வேகம் என்ன, அதிர்வு, அலைநீளம் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாலே போதும். இதெல்லாம் நம்ம உள்ளே சொல்லியாச்சு. சரியா? அடுத்த புக் பேக்கு ஒலி அலைகள் எதில் வேகமாக பரவும்? ஒலி அலைகள் வந்து எதில் வேகமாக பரவும்? உலோகங்கள் தான். ஏன்னா திண்ம பொருளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். நெக்ஸ்ட் திரவம், அதுக்கப்புறம் வாயு. வெற்றிடத்தில் பரவாது. அதிர்வோட பண்புகள் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எது எது இருக்கலாம்? அதிர்வெண்ணும் கால அளவு தான் பண்புகள் அப்படின்றது. சுருதி உரப்பெல்லாம் அதோட டைப்பு. சரிங்களா? அதிர்வெண்ணோட பண்புகள்னா அதிர்வுகளோட பண்புகள்னா அதிர்வெண்ணும் கால அளவு தான்.
ஒலி அலைகளோட வீச்சு எதை தீர்மானிக்கும்? உரப்பு தான். வீச்சு அதிகமாக இருந்துச்சுன்னா உரப்பு அதிகமாக இருக்கும். சித்தார் எந்த வகையான கருவி? கம்பி கருவி. சித்தாரில் கம்பி தானே இருக்கும். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. பொருந்தாத அது வயலின். சரிங்களா? புல்லாங்குழல், ஹார்மோனியம், அதை சொன்னால் காற்று கருவி. இரைச்சலை ஏற்படுத்துவது ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற அதிர்வுகள். மனித காது கேட்கக்கூடியது 20 ஹெர்ட்ஸ்னா 20,000 ஹெர்ட்ஸ். தேர்ட் ஆப்ஷன். சரியா? ஒலி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரிக்கும் போது, அதாவது வீச்சு அதிகரிச்சுன்னா உரப்பு அதிகரிக்கும், அதிர்வெண் அதிகரிச்சுன்னா சுருதி அதிகரிக்கும். அப்போ இரைச்சலால் ஏற்படுவது மன அழுத்தம், எரிச்சல், பதட்டம், இது எல்லாமே வரும். ஒலி டேஸால் உருவாக்கப்படுகிறது? அதிர்வுனால தான் ஒலி உருவாகும். தனி ஊசலோட அதிர்வு என்ன சொல்லலாம்? அலைவுன்னு சொல்லலாம். தனி ஊசலோட அதிர்வை அலைவுன்னு சொல்லலாம். ஒலி வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர அலை வடிவத்தில் பயணிக்கிறது. உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் கொண்ட ஒலிகள் 20,000 ஹெர்ட்ஸ். 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே அதுக்கு தான் கேட்க முடியாது. ஒலியின் சுருதி அதிர்வுகள் அதிர்வெண்ணை சார்ந்தது. அதிர்வெண் அதிகமாச்சுன்னா சுருதி அதிகமாக இருக்கும். அதிர்வெண் கம்மியும் தடிமன் அதிகரித்தா அதன் சுருதி என்ன பண்ணும்? குறையும். அதான் சொன்னேன், பசங்களுக்கு வந்து தடிமன் அதிகமாக இருக்கும், அதனால நமக்கு சுருதி கம்மியாக இருக்கும். மீயொலி அப்படின்றது அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ளது. காற்றில் ஒலியின் திசைவேகம் 331 மீட்டர்/செகண்டு. இன்ஃப்ராசோனிக் ஒலி அப்படின்றது அதிர்வெண் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே உள்ள ஒலி. ஒலி அப்படின்னா பரவுறதுக்கு ஊடகம் தேவை. அவ்வளோதான்.